வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தாங்க. முட்டை குழம்புல என்னங்க வித்தியாசம் இருக்க போகுது? எல்லாரும் செய்கிறது தானே நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இப்போ நம்ம பேச்சுலர் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு முட்டை தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கிரேவியை தனியாக அரைச்சி எடுக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்து 2 துண்டு தேங்காய், கொஞ்சம் கூடவே கசகசக்கா சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும். 2 வெங்காயம், 2 தக்காளி, கூடவே 4 பல் பூண்டும் சேர்த்து குழம்பு மசாலா தூளும் போட்டு அரைச்சிக்குங்க. கல் உப்பு போட்டு அரைச்சி அதை கிரேவி தனியாக வச்சுட்டு வானல் வச்சு தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிட்டுன்னு ஒரு பச்சை மிளகாவும் கீரி போட்டுக்குங்க. கூடவே இந்த கிரேவி எடுத்து ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போட்டுன்னு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம முட்டையை இந்த மாதிரி கீத்தா போட்டு அதை உள்ளே இறக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க முட்டை குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் தட்டி விடுங்க நண்பர்களே. நன்றி. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.